கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. நம் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. हम सभी को परमेश्वर आशीष करे. இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ये चैनल के द्वारा आपसे मिलने के लिए मुझे बहुत खुशी हो रहा है. நம்ம இப்போ ஒரு டாபிக் குறித்து பார்க்க போறோம். अब हम एक टॉपिक के बारे में देखेंगे. அதாவது பழைய ஏற்பாட்டு யெகோவா, पुराने करार का यहोवा, புதிய ஏற்பாடு யெகோஷுவா, नए करार का यहोशुआ. இந்த ரெண்டை குறித்து நம்ம பார்க்க போறோம். ये दोनों के बारे में अभी हम देखने वाले हैं. நிறைய குழப்பங்கள் இருக்குது. बहुत सारे गड़बड़ी हैं. சோ அதுல நம்ம முயற்சி பண்ணலாம். तो हम कोशिश करेंगे. நம்ம புரியுறதுக்கு முயற்சி பண்ணலாம். हम समझने के लिए कोशिश करेंगे. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். एक वचन को हम पढ़ेंगे. ஏசாயா 41ஆம் அதிகாரம், यशाया 41, அதுல 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 14 वचन को पढ़ेंगे. யாக்கோப்பு என்றும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய என் மீட்பர் உரைக்கிறார். இன்னைக்கு நம்ம மீட்பரை பற்றி பார்க்கலாம். आज हम छुड़ाने वाला के बारे में देखेंगे. ரெடீமர் யாரு? छुड़ाने वाला कौन है? இந்த மீட்பர் என்ன செய்வாங்க? ये छुड़ाने वाला क्या करते हैं? இழந்து போனதை கொண்டு வர்றது தான் மீட்கிறது. जो घूम जाता है उसे ढूंढ कर लेके आते हैं. ஒரு பொருளை வித்தாச்சு, ஒரு காரியத்தை வித்துட்டீங்க, कोई चीज को बेच दिया है तो அதை திரும்ப அவங்களுக்கு மீட்டு கொடுக்கறது தான் மீட்பர். वो फिर से लेके आना ही वो छुड़ाने वाला है. நீங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல ஒரு பொருளை நீங்க வித்துட்டீங்க. अब कोई तो परेशानी में वो एक चीज को आपने बेच दिया है. இப்ப அதே பொருளை அவங்க திரும்ப வாங்கி உங்ககிட்ட கொடுக்கும்போது अब फिर से वही वस्तु को वो फिर से लेके जब आपको देते हैं, அதுதான் மீட்பர்க்குரிய வேலை. वही छुड़ाने वाले का काम है. இப்ப இங்க பைபிள் சொல்லுது, अब यहाँ पर कलाम कहता है, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, याकूब एक छोटा कीड़ा, நீ பயப்படாதே, तू मत डर, அவர் நான் உனக்கு மீட்பரா இருக்கிறேன்னு சொல்றார். मैं तेरा छुड़ाने वाला हूँ. சோ நம்மளுடைய மீட்பர் யாருன்னு பைபிள் சொல்லுதுன்னா, तो हमारा छुड़ाने वाला कौन है? कलाम कहता है யெகோவா தேவன் நம்மளுக்கு மீட்பரா இருக்கிறார். यहोवा परमेश्वर हमारा छुड़ाने वाला है. அவரை தவிர வேற மீட்பர் அவங்களுக்கு கிடையாது. उसके अलावा उनका छुड़ाने वाला नहीं है. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா, इजराइल लोगों को छुड़ाने वाला कौन है ये देखते हैं. அது சேனைகளின் யெகோவா தான் மீட்பர். उस सेनाओं का यहोवा वही छुड़ाने वाला है. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். और एक वचन को हम पढ़ेंगे. ஏசாயா 44ஆம் அதிகாரம், यशाया 44, அதுல 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது उसे 6वें वचन को हम पढ़ेंगे. பாருங்க, வாசிங்க. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, யெகோவா தேவன் சொல்றார், यहोवा परमेश्वर कहते हैं, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, मैं पहला और मैं आखिरी हूँ, என்ன தவிர தேவன் இல்லை, मेरे अलावा और कोई परमेश्वर नहीं है. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் इजराइल का राजा परमेश्वर, சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பர் சொல்லுகிறார். सेनाओं का यहोवा उनका छुड़ाने वाला कहता है. இவரை தவிர அவங்களுக்கு மீட்பர் கிடையாது. इनके अलावा उनका छुड़ाने वाला नहीं है. அவர் மட்டும்தான் மீட்பரா இருக்கிறார். सिर्फ वही छुड़ाने वाला है. அதுவும் இவரை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, और इनके बारे में कलाम में कहते हैं, யெகோவா தேவன் சொல்றார், यहोवा परमेश्वर कहते हैं, நான் தான் முந்தினவர் நான் தான் பிந்தினவர். मैं ही पहला मैं ही आखिरी हूँ. பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. देखिए शब्द बहुत मुख्य है. யெகோவா தேவனை தவிர यहोवा परमेश्वर के अलावा இந்த ஸ்டேட்மெண்ட்டை யாரும் சொல்ல முடியாது. ये वाक्य को किसी ने नहीं बोला है. I am the first, I am the last ன்னு சொல்ல முடியாது. मैं ही पहला मैं ही आखिरी ऐसा किसी ने नहीं कहा है. ஆனா யெகோவா பரமேஸ்வர் சொல்றாரு, पर यहोवा परमेश्वर कहते हैं, நான் தான் உங்களுக்கு மீட்பர், मैं ही तुम्हारा छुड़ाने वाला हूँ, என்ன தவிர வேற தேவன் இல்லை, मेरे अलावा और कोई परमेश्वर नहीं है, நான் தான் முந்தினவர் நான் தான் பிந்தினவர். मैं ही पहला और मैं ही आखिरी हूँ. இது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்றார். ये यशायाह भविष्यद्वक्ता के द्वारा परमेश्वर कहते हैं. இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. ये जो शब्द है वो हाँ और आमेन है. பாருங்க, வேதம் உண்மை. देखिए कलाम सच्चा है. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பர் எத்தனை மீட்பர் இருக்காங்கன்னா, इजरायलियों का छुड़ाने वाला कितने छुड़ाने वाला है? ஒரே ஒரு மீட்பர் தான். एक ही छुड़ाने वाला है. இன்னும் அந்த காரியத்தை குறித்து பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். और एक वचन को हम पढ़ेंगे. பாருங்க, ஏசாயா 47ஆம் அதிகாரம், यशायाह 47, அதுல 4ஆம் வசனத்தை வாசிப்போம். उसमें 4थे वचन को हम पढ़ेंगे. எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது. பாருங்க, பைபிள் சொல்லுது,
देखिए कलाम कहता है எங்க மீட்பருடைய நாமம், हमारे छुटकारा देने वाले का नाम, இங்க மீட்பருடைய பேர் என்ன? हमारे छुटकारा देने वाले का नाम क्या है? பைபிள் சொல்றது அது யெகோவா, சேனைகளின் யெகோவா. वही सेनाओं का यहोवा है। அது நம்ம டிரான்ஸ்லேஷன்ல சேனைகளின் கர்த்தர்னு கொடுத்திருக்குது. वो हमारे ट्रांसलेशन में सेनाओं का परमेश्वर दिया है, ஆனா ஹீப்ருல பாத்தீங்கன்னா पर इब्रानी भाषा में देखेंगे அது तो சேனைகளின் யெகோவான்னு கொடுத்திருக்குது. पर उस वहां पे सेनाओं का यहोवा दिया है। சோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பர் யாரு? तो इजरायलियों का छुड़ाने वाला कौन है? அவருடைய பேர் என்ன? उनका नाम क्या है? அவர் சேனைகளின் யெகோவா. वो सेनाओं का यहोवा है। அவரை தவிர வேற மீட்பர் அவங்களுக்கு கிடையாது. उनके अलावा और कोई छुड़ाने वाला नहीं है। இன்னும் அந்த காரியத்தை குறித்து பார்க்கலாம். और इस कार्य के बारे में देखेंगे எரேமியா 50ஆம் அதிகாரம் यिर्मयाह 50वें अध्याय में அதுல 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 34 वचन को पढ़ेंगे। அவர்களுடைய மீட்பரோவேனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். போதும் பாருங்க, பைபிள் சொல்லுது देखिए कलाम कहता है எங்க அவர்களுடைய மீட்பர் வல்லமை உள்ளவர். उनका छुड़ाने वाला सामर्थ्यवान है। அவருடைய பேர் என்னதா? उनका नाम क्या है? சேனைகளின் கர்த்தர். सेनाओं का यहोवा। அதாவது சேனைகளின் யெகோவான்னு சொல்லணும். इसका है सेनाओं के यहोवा। சோ இந்த மீட்பர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே ஒரு மீட்பர் தான். तो इजरायलियों के लिए सिर्फ एक ही छुड़ाने वाला है, அவரை தவிர வேற மீட்பர் அவங்களுக்கு கிடையாது. उनके अलावा उनका कोई छुड़ाने वाला नहीं है। அந்த மீட்பர் யாருன்னு பைபிள் சொல்லுது? वो छुड़ाने वाला कलाम कौन है कहता है? அது சேனைகளின் யெகோவா. वो सेनाओं के यहोवा है। இந்த மீட்பரை பற்றி இன்னும் தெளிவா நம்ம பார்க்கலாம். ये छुड़ाने वाले के बारे में हम और अच्छे से देखेंगे। யெகோவா தேவன் மீட்பரா இருக்கிறார். यहोवा परमेश्वर छुड़ाने वाला है। இவர் மீட்டுக்கொள்ள என்ன நடக்க போகுது? इनके घर में क्या होने वाला है? அவர் நம்ம மீட்டுக்கொள்வதற்கு वो हमें छुड़ाने के लिए அவர் என்ன செய்ய போறார்? वो क्या करने वाले हैं? பாருங்க, யோபு இந்த விஷயத்தை குறித்து பேசும்போது देखिए अय्यूब इसके बारे में जब बोलते हैं ரொம்ப தெளிவாக பேசுறார். बहुत स्पष्ट बताते हैं। பாருங்க, யோபு 19ஆம் அதிகாரம் अय्यूब 19वें अध्याय में அதுல 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். उसमें 25वें वचन को हम पढ़ेंगे। என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, யோபு எவ்வளவு தெளிவா பேசுறாரு. देखिए अय्यूब कितने स्पष्ट रूप से कहते हैं என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். मेरे छुड़ाने वाला जीवित है ऐसा मैं जानता हूँ। அவர் கடைசி நாட்களில் वो आखिरी समय में அவர் பூமியில நிப்பார் என்று அறிவேன். वो पृथ्वी पर खड़े रहेंगे। அப்படின்னு அர்த்தம் என்ன? इसका क्या अर्थ है? மீட்பர் எத்தனை? छुड़ाने वाला कितने हैं? மீட்பர் ஒருத்தர் மட்டும்தான். छुड़ाने वाला सिर्फ एक ही है। அவருடைய பேர் என்ன? उनका नाम क्या है? சேனைகளின் யெகோவா. सेनाओं के यहोवा। யோபு சொல்றார் अय्यूब कहते हैं அவர் கடைசி நாட்கள்ல वो आखिरी समय में பூமியில நிப்பார். पृथ्वी पर खड़े रहेंगे। அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன? इसका क्या अर्थ है? அவர் மாம்சத்துல வெளிப்படுவார். वो मांस में प्रकट होंगे। அவர் தேவன் மாம்சத்துல வெளிப்படணும். वो परमेश्वर मांस में प्रकट होंगे। இது யோப் ரொம்ப தெளிவா பேசுறார். इसे अय्यूब बहुत स्पष्ट से कहते हैं। அதுல 26ஆம் வசனத்தை வாசித்தோம்னா उसमें 26 को हम पढ़ेंगे तो என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். பாருங்க, யோபு சொல்றார் देखिए अय्यूब कहता है இந்த தோல் முதலானவள் அழுகி போனாலும், मेरी खाल अगर नाश हो जाएगी तो भी, தோல் அழுகி போச்சு, खाल अगर नाश हो गया तो भी நான் என் சொந்த சரீரத்துல அவரை பார்ப்பேன். मैं मेरे खुद के शरीर से उनको देखूंगा। எப்படி அவர் சரீரத்தை அழிஞ்சு போச்சே, वही तो उसका शरीर नाश हो गया तो कैसे, அது எப்படி சரீரத்துல பார்க்க முடியும்? तो कैसे वो शरीर में देख पाएगा? அவர் ஆவிக்குரிய சரீரத்தை சொல்றார். वो आत्मिक शरीर के बारे में कहता है। இந்த மாம்ச சரீரம் அழுகி போனாலும் ये मांस का जो शरीर अगर वो नाश हो गया तो भी ஆவிக்குரிய சரீரத்துல பார்ப்பேன். आत्मिक शरीर में वो देखेगा। இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிட்டா? ये भविष्यवाणी पूरा हो गया है क्या? இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிட்டு. ये भविष्यवाणी पूरा हो गया है। எப்போ நிறைவேறிச்சு? कब पूरा हुआ? யோசுவா அவர் மரித்து அடக்கம் பண்ணப்படும் போது, यहोशू मरने के बाद उनको दफनाने के बाद அவர் உயிர் தெழுந்த பிறகு वो जब जी उठे, மரித்த பரிசுத்தவான்களும் எழுந்தார்கள். जो मरे हुए पवित्र लोग थे वो भी जी उठे। அப்ப அதுல யோபு இருந்திருப்பார். तो उसमें अय्यूब भी रहा रहेगा। அந்த மீட்பரை அவன் பார்த்திருக்கிறான். तो तब उसने छुड़ाने वाले को देखा रहेगा। யெகோவா தேவன், यहोवा परमेश्वर, அவர்தான் நம்மளுக்கு மீட்பர். वही हमारा छुड़ाने वाला है। யோபு சொல்ற கடைசி நாள்ல பூமியில நிப்பார். अय्यूब कहता है कि आखिरी समय में वो पृथ्वी पर खड़े रहेंगे। நான் என் சொந்த கண்ணினால பாப்பேன். मैं मेरे खुद के आंखों से देखूंगा, அந்நிய கண்கள் அல்ல, किसी और के आंखों से नहीं। என் சொந்த கண்ணே பார்க்கும். मेरे खुद की आंखें देखेगी। அவர் பார்த்தாரா?
क्या उसने देखा? கண்டிப்பா பார்த்தாரு. जरूर देखा। எப்பவும் பார்த்தா? कब देखा? யெகோஷுவா உயிர்த்தெழுந்த பிறகு. जब परमेश्वर जी उठे, இவனும் உயிர்த்தெழுந்துட்டான். ये भी जी उठे। அப்போ இவன் அந்த யெகோஷுவா பார்த்திருக்கிறான். तब उसने यहोशुआ को देखा। பழைய ஏற்பாட்டிலே யெகோவா தேவன் पुराने करार का यहोवा அவர் परमेश्वर மட்டும் தான் மீட்பரா இருக்கிறார். सिर्फ वही छुड़ाने वाले हैं। அவர் மாம்சத்துல வெளிப்பட்டு जब वो मांस में प्रकट हुए, யெகோஷுவாங்கிற பெயரோடு வந்தார். यहोशुआ ये नाम से आए। இப்ப அவர் என்ன செய்றாருன்னா तब वो क्या करते हैं? தம்முடைய ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு अपने लोगों को छुड़ाने के लिए தம்முடைய சொந்த ரத்தத்தை சிலுவையில சிந்தினார். अपने खुद के लहू को वो क्रूस पे बहा दिया। பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட யெகோவா पुराने करार में जो यहोवा बताया गया है, அவர்தான் நம்மளுக்கு மீட்பரா இருக்கிறார். वही हमारा छुड़ाने वाला है। யோபு சொல்றார் அவர் கடைசி நாள் பூமியில நிப்பார். अय्यूब कहता है कि वो आखिरी समय में पृथ्वी पर खड़े रहेंगे। அவர் நிக்கும் போது எல்லாம் சிலுவையில அரைஞ்சாங்க அவரை. जब वो खड़े थे तब सबने उन्हें क्रूस पे चढ़ा दिया। அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி वो अपने लहू को बहाकर உண்மையாகவே ஒரு மீட்பரா காமிச்சார். एक सच्चा एक छुड़ाने वाला दिखाया। அவர்தான் நம்மளுடைய மீட்பர். वही हमारा छुड़ाने वाला है। யெகோஷுவா தான் நமக்கு மீட்பரா இருக்கிறார். यहोशुआ ही हमारा छुड़ाने वाला பாருங்க है। தீத்துவின் புஸ்தகம் देखो तीतुस का किताब 2ஆம் அதிகாரம் दूसरे अध्याय में அதுல 13 वசனத்தை நம்ம பார்க்கும்போது 13 वचन को जब हम देखते हैं, அங்க மீட்பரை பற்றி ரொம்ப அருமையா பவுல் வந்து தீத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். वहाँ पौल तीतुस को सही से वर्णन करते हैं इसके बारे இந்த में। மீட்பர் யாருங்கறதை எக்ஸ்பிளைன் பண்றார். ये छुड़ाने वाला कौन है ये वो बताते हैं। பாருங்க வாசிக்கலாம். देखिए पढ़ते हैं। நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. பவுல் இங்க சொல்றார், पौल कहता है மகாதேவனும் महापरमेश्वर நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை. और उद्धारकर्ता यीशु मसीह का महिमा। யெகோஷுவா யாரா? यहोशुआ कौन है? அவர் மகாதேவனும் இரட்சகருமா இருக்கிறார். वो महापरमेश्वर और उद्धारकर्ता है। ரொம்ப தெளிவா பேசுறார். बहुत स्पष्ट रूप से कहते हैं यहाँ யெகோஷுவா மகாதேவன். पे। यहोशुआ महापरमेश्वर। இவர் என்ன செய்தாரா? ये क्या करते हैं? 14 வசனத்துல பைபிள் சொல்லுது, 14 वचन में कहते हैं, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு वो हमारे सारे अधर्म से छुटकारा देकर அவர் நம்மளை மீட்டுக் கொண்டார். उसने हमें छुड़ा लिया है। எல்லா அக்கிரமத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். सारे अधर्म से छुड़ाया है। அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்டார். वो अपने खुद के लहू से छुड़ाया है। யெகோவா தேவன் தான் அந்த மீட்பர். यहोवा परमेश्वर ही वो छुड़ाने वाला है। அவரை தவிர வேற மீட்பர் கிடையாது. उनके अलावा और कोई छुड़ाने वाला नहीं है। அவர் பூமியில மாம்சத்துல நிக்கும் வெளிப்படும் போது जब वो पृथ्वी पर मांस में प्रकट हुए, சிலுவையில ரத்தத்தை சிந்தி क्रूस पर लहू बहाकर விலை செலுத்தாம बिना रकम दिए அவர் நம்மளை மீட்டுக் கொண்டார். उसने हमें छुड़ा लिया है। பணத்தை கொடுக்காம மீட்டுக் கொண்டார். बिना कोई रकम दिए। எப்படி பணத்தை கொடுக்கலன்னா அப்ப எப்படி மீட்டார் நம்மள? बिना वो रकम दिए उन्होंने कैसे हमें छुड़ाया? அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்டார். उन्होंने अपने खुद के लहू को बहाकर हमें छुड़ाया है। நம்முடைய அக்கிரமத்தால் அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறார். हमारे अधर्मों को उन्होंने छुड़ाया है। சோ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட யெகோவா तो पुराने करार का जो यहोवा जो बताया அவர் है, மாம்சத்தில் வெளிப்படும் போது वो जब मांस में प्रकट हुए, பூமியில் அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுது. पृथ्वी पर उनको एक नाम दिया गया है। யெகோஷுவான் பெயர் கொடுக்கப்படுது. यहोशुआ ये नाम दिया। அந்த மீட்பர் என்ன செய்தார்னா, तो वो छुड़ाने वाले ने क्या किया? யெகோஷுவாக்கு அர்த்தம் என்ன? यहोशुआ का क्या अर्थ है? யெகோவா ரட்சகர். यहोवा छुड़ाने वाला। யெகோவா ரட்சகர். यहोवा छुड़ाने वाला। சோ நம்மளை மீட்டுக் கொண்டவர் तो हमें छुड़ाने वाला எப்படி மீட்டுக் கொண்டார்? நம்மள कैसे छुड़ाया हमें? தம்முடைய இரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்டார். अपने लहू को बहाकर हमें छुड़ाया है। சோ இந்த சம்பவங்களை பார்க்கும்போது तो ये संभावना को जो हम देखते हैं, பழைய பாட்டு யெகோவா पुराने करार का यहोवा அவர்தான் புதிய பாட்டு யெகோஷுவாவா காணப்படுறார். वही नए करार का यहोशुआ ऐसा दिखता है। இத பற்றி இன்னும் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. इसके बारे में आप और ढूंढ के நம்ம देखिए। ஒவ்வொரு எபிசோட நம்ம பாப்போம். हम और एक एक एपिसोड्स देखेंगे, சின்ன சின்ன செய்தியா பார்க்க போறோம். छोटे छोटे संदेश में देखेंगे। அதுல யெகோவா தான் யெகோஷுவாங்கறத நம்ம பார்க்க போறோம். उसमें यहोवा ही यहोशुआ है ऐसा हम देखेंगे। ஃபுல்லா ஸ்டடி பண்ணுங்க. इसे और पढ़िए। ஏதாவது கேள்வி இருக்குமானால் अगर कुछ प्रश्न रहे तो டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் இருக்குது. डिस्क्रिप्शन में मेरा नंबर है, ஏன்ட்ட நீங்க தொடர்பு கொள்ளலாம். आप मेरे से बात कर सकते हैं। இல்லாட்டி வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. नहीं तो व्हाट्सएप में मैसेज कर सकते हैं। கண்டிப்பா நான் அதை பற்றி உங்களோட பேசுறேன். जरूर आपके साथ मैं उसके बारे में बात करूंगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। ஆமென். आमीन।